இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் திகிலானது. உலகத்துல எந்த நாட்டுல அதிகமான தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எப்பவுமே ஒரு மர்மமாவே இருக்கு. ஏன்னா அவங்க வெளிப்படையா நாங்க இவ்ளோ பேர்னு கணக்கு காட்டுறதில்ல. ஆனா சில அதிர்ச்சியான உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளை பார்க்கும்போது சில இடங்கள் திரும்ப திரும்ப வருது. ஆப்கானிஸ்தான் எப்பவுமே இந்த லிஸ்ட்ல முன்னணியில இருக்கு. ஆனா அங்க மட்டும்தான் அதிக தீவிரவாதிகள் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு காட்டுல நிறைய விஷப்பாம்புகள் இருந்தா அந்த காடு மட்டும்தான் விஷமானதுன்னு சொல்ல முடியுமா? பக்கத்துலயும் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் தீவிரவாதிகளும். ஒரு நாட்டுல அவங்க அதிகமா தாக்குதல் நடத்துறாங்கன்னா அங்க அவங்களுடைய கட்டமைப்பு பலமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவங்க வேற நாடுகள்லயும் ஊடுருவி இருக்கலாம். அமைதியா இருக்கிற மாதிரி தெரியிற நாடுகள்லயும் அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கலாம். இதுதான் ரொம்பவும் அதிர்ச்சியான விஷயம். உண்மையை சொல்ல போனா எந்த நாட்டுல அதிகமான தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு துல்லியமா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு நிழலான உலகம். அவங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா இயங்குறாங்க. இன்டர்நெட் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஆன்லைன்லயே நிறைய பேரை அவங்களுடைய வலையில விழ வைக்கிறாங்க. இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத போர் மாதிரி. சில ரிப்போர்ட்ஸ்ல பாகிஸ்தான்ல நிறைய தீவிரவாத குழுக்கள் செயல்படுறதா சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்குள்ளதான் இருக்காங்களா இல்ல வேற நாடுகளுக்கும் பரவி இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய மர்மம். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த தீவிரவாதிகள் சாதாரணமான ஆட்கள் மாதிரி தான் வெளியில தெரிவாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை பாக்குறவங்களா இருக்கலாம். யாருக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பயங்கரமான உண்மை. ஏன் சில நாடுகள் தீவிரவாதிகளின் கூடாரமா மாறுதுன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வறுமை, கல்வியறிவின்மை, அரசியல் குழப்பங்கள், இதெல்லாம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உரமா இருக்கு. வெறுப்ப பரப்புறவங்க ஈஸியா இளைஞர்களை மூளைச்செலவு பண்ணி தீவிரவாதிகளா மாத்திடுறாங்க. இந்த தீவிரவாதிகளோட நோக்கம் என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை நம்புறாங்க. அந்த சித்தாந்தத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. உயிரை எடுக்கவும் கொடுக்கறதுக்கும் அவங்க தயங்குறதில்ல. இது ரொம்பவும் பயமுறுத்துற விஷயம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இவங்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு. இது ஒரு சுலபமான கேள்வி இல்ல. ஏன்னா இவங்க ஒரு தனித்த குழு கிடையாது. ஒரு வலைப்பின்னல் மாதிரி உலகமெல்லாம் பரவி இருக்காங்க. இவங்களை அழிக்கணும்னா நாம ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தணும், உளவுத்துறையை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சரியான கல்வியை கொடுக்கணும், வெறுப்பு பேச்சுகளை தடுக்கணும். அப்போதான் இந்த தீவிரவாதத்தோட வேற நம்மால அறுக்க முடியும். இந்த உலகத்துல எந்த நாட்டுல அதிக தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு உறுதியா தெரியாட்டாலும் அவங்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான். இந்த மர்மமான நிழலை விலக்கி ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்குறது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு. விழிப்போட இருப்போம், ஒற்றுமையா போராடுவோம்.